இது கறி குழம்பு தான், ஆனால் இதில் இருக்கிறது கறி கிடையாது. சைவ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ், மல்லி, மிளகு, சீரகம், கசகசா சேர்த்து நல்லா பொரிஞ்சதோ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதோ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள், கறி மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், கொஞ்சமாக கறி மசாலா, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பக்கோடா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சைவ மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி